ஹாய் கைஸ், ரீசெண்டாக ஒரு போல் ரன் பண்ணியிருந்தோம். அதில் நெக்ஸ்ட் வீடியோ சீரீஸ் எந்த டாப்பிக்கில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் வந்து டாக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இப்போ பவர் பிஐ டாக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஸ்னஸ் செனாரியோ எடுத்துக்க போகிறோம் ஒவ்வொரு வீடியோலையும். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் செனாரியோவை சால்வ் பண்ணுறதுக்கான டேட்டா செட் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு யூஸ்வலாக அந்த பிஸ்னஸ் செனாரியோ சால்வ் பண்ணும்போது என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கான கரெக்டான டாக்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் வித் டெமோவோட. நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்முலா கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஒரு வேலிடேஷன் பண்ணியும் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அடிஷ்னலாக இந்த செனாரியோவோ எப்படிலாம் நீங்கள் சால்வ் பண்ணலாம், வேறு ஏதாவது மெத்தட்ஸ் இருந்ததுன்னா அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சீரிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவுக்கு நம்ம எடுத்திருக்க பிஸ்னஸ் செனாரியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் கம்பெனி இருக்குது. அதில் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஒரு கஸ்டமர் எந்த டேட்டில் ஃபஸ்ட் டைமாக அவர் பர்ச்சேஸ் பண்ணார் அப்படின்றத அதோட டேட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிட்டென்ஷன் அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அல்லது லாயல்ட்டி ப்ரோக்ராமுக்காக ஒரு டேட்டாபேஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த டேட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செனாரியோவுக்கு நம்ம எடுத்துருக்க டேட்டா செட் பார்த்திங்கன்னா 2 டேபிள், ஒன்று வந்து கஸ்டமர், இன்னொன்று சேல்ஸ். ஸோ கஸ்டமரில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம் இருக்குது. இதெல்லாமே சாம்பிள் டேட்டா செட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸில் பார்த்திங்கன்னா ஆர்டர் ஐடி, கஸ்டமர் ஐடி, ஆர்டர் டேட்டு, சேல்ஸ் அமௌண்ட்டு. ஸோ இந்த 2 டேபிளையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஐடியை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கான மெத்தட் பார்த்திங்கன்னா மெனி டு ஒன். ஏன் மெனி அப்படின்னா சேல்ஸில் மல்டிபிள் டைம்ஸ் இருக்கும், பட் கஸ்டமர்ஸில் ஒரே ஒரு டைம் தான் இருக்கும். ஸோ தட் மெனி டு ஒன் சிங்கிள் டைரெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து டேட்டா செட் நம்ம எடுத்துருக்கிறது. காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டேபிளில் வந்து கஸ்டமர் ஐடி க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மினிமம் டேட்டுன்னு ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் டேட்டில் மினிமம் டேட்டை எடுத்துகிட்டு வருது. ஸோ இதை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ கஸ்டமருக்கு அகேன்ஸ்டாக ஆட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கஸ்டமரோட மினிமம் சேல்ஸ் ரேட்டு நமக்கு கிடச்சிடுது. ஸோ நம்ம எதிர்பார்க்குறது என்ன, ஃபஸ்ட் டைமாக கஸ்டமர் எப்போ பர்ச்சேஸ் பண்ணாருன்றது தான். ஸோ ஆப்வியஸாக இந்த டேட்டும் ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் டேட்டும் சேம் தான். ஸோ நமக்கு இங்கே கரெக்டான வேல்யூ தான் வரும். நம்ம வேணும்னா கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் 2 செலக்ட் பண்ணுறேன். கஸ்டமர் 2 செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ஆர்டரை ஷார்ட் பண்ணிடுங்க. 20 ஜூன் 2022 அதான் மினிமம் டேட்டு. ஸோ இங்கே அதே தான் வருது. ஸோ டேட்டு இங்கே கரெக்டு தான். பட் இது ரைட்டான ஃபார்முலாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இங்கே நம்ம என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம்னா சேல்ஸ் ஆர்டர் டேட்டோட மினிமம். இது வந்து ஓவரால் டேபிளில் சேல்ஸோட ஓவரால் ஆர்டர் டேட்டில் மினிமம் டேட்டை எடுத்துகிட்டு வருது. இங்கே நம்ம வந்து ஜஸ்ட்டு கஸ்டமர் ஐடியை ப்ளேஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் ஐடியை பேஸ் பண்ணி குரூப் ஆகுது. இது தப்புன்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்லைசர் ஆட் பண்ணலாம். ஒரு ஸ்லைசரில் நான் வந்து ஆர்டர் டேட்டை ஆட் பண்ணுறேன். ஃபுல் ரேஞ்சு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரேஞ்சு செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கஸ்டமர் 1ஓட வேல்யூவே காணும், கஸ்டமர் 3 மட்டும்தான் இருக்குது. அதிலிருந்து தான் நமக்கு வேல்யூ வருது. ஸோ இந்த ஆர்டர் ரேஞ்சை பேஸ் பண்ணி, அதாவது இந்த ஸ்லைசரை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த டேபிளோட வேல்யூ வந்து ஃபில்டர் ஆகுது. பட் நமக்கு அது செனாரியோ கிடையாது. நமக்கு தேவை, நமக்கு எல்லா கஸ்டமரும் வேணும், அவங்களோட ஃபஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் டேட் வேணும். அதுதான் செனாரியோ. ஸோ இது வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக் இது. ஸோ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடிஷ்னல் ஃபில்டர் கண்டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கால்குலேட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து ஆல் எக்ஸப்ட் கொடுத்துக்கோங்க. ஆல் எக்ஸப்ட் என்ன பண்ணணுன்னா, நமக்கு எந்த ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் கொடுக்கணுமோ அந்த டேபிள் மட்டும் கொடுக்கணும். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இக்னோர் ஆகிடும். நமக்கு தேவை எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறோம், கஸ்டமர் ஐடியை பேஸ் பண்ணி தான் குரூப் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ஃபில்டர் கான்டெக்ஸ்ட்டில் இருக்கணும், மற்றதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம கொடுக்க போகிறோம். சேல்ஸ் அகெயின் சேல்ஸில் கஸ்டமர் ஐடி கொடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க.
ஸோ என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 14th Jan 2023ன்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ரேட். இதில் டிப்ஸ் என்ன அப்படின்னா, இதே மெத்தடில் நீங்கள் லாஸ்ட் பர்ச்சேஸ் டேட்டும் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா சிம்பிள் தான். இதே ஃபார்முலாவை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு லாஸ்ட் பர்ச்சேஸ் டேட்டுன்னு மாற்றிக்கோங்க. ஒன்றும் இல்லை, மினிமம்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து மேக்ஸிமம் மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் பர்ச்சேஸ் டேட்டு கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் அதையும் ஆட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளோ டே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் டேட்டும் மேக்ஸிமம் டேட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஒரே ஒரு தடவை தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் பண்ணலை. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1/1/2024 வரையே கொடுத்துருக்கோம். பட் சில பேர் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 11 வந்து செப்டம்பரோட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி இதோட மினிமம் டேட்டை வச்சு எவ்வளோ நாளாக இவங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6/23க்கு அப்புறம் இவங்க எந்த பர்ச்சேஸுமே பண்ணலை. இந்த மாதிரி நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணிக்கலாம். 1 இயராக பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஏன் பண்ணலை அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் பர்ச்சேஸ் டேட்டும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் டேட் டேக்ஸை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது, லாஸ்ட் பர்ச்சேஸ் டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலாக கஸ்டமர் செக்மெண்ட்ஸு, லாயல்ட்டி அனாலிசிஸ், ரிட்டன்ஷன் ரேட், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கீ யூஸ் கேஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாக்ஸ் ப்ராப்ளம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.